ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான கால்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முழுக்க இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க்கை வச்சு தான் செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஜாப் பற்றின வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முழுக்க உங்களோட 10th மார்க்கை வச்சு தான் இதில் வந்து செலெக்ஷன் இருக்கும். இப்போ வந்து தமிழ்நாடுக்கு கால்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடுன்னு கொடுத்தீங்கன்னாவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் எலிஜிபிள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து வேலிடேட் மொபைல் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுத்து இமெயில் ஐடியும் வந்து வேலிடேட் வந்து பண்ணிக்கணும். வேலிடேட் பண்ணுறதுன்னா நம்மளோட இமெயிலுக்கு மொபைலுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுறது மூலமா நம்ம அதை வந்து வேலிடேட் வந்து பண்ணுறதான். அடுத்தது வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் உங்களோட பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் மதர் நேம் வந்து உங்களோட 10th கிளாஸ் சர்டிஃபிகேட்ல என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஸ்பெல்லிங் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து கம்யூனிட்டி நம்ம கொடுக்கணும். ஸோ உங்களோட கம்யூனிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் உங்களோட 10th வந்து பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த வருஷம் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த கேப்சா வந்து இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுல உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நீங்க என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து இந்த மாதிரி வேலிடேட் வந்து ஆகிரும். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே பேஜ்ல கீழே இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு லோட் ஆகும். அதில் உங்களோட ஆதார் நம்பர் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது லாங்குவேஜ் ஸ்டடி இன் 10th கிளாஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நம்மளோட தமிழ்நாடு அப்படின்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் அதாவது நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ்க்கு தான் ப்ரீரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. அதனால நீங்க கண்டிப்பா உங்களோட 10th வந்து நீங்க தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டா வந்து படிச்சிருக்கணும். ஸோ லாங்குவேஜஸ் ஸ்டடி இன் 10th கேட்டிருக்காங்க. அதுல வந்து 10th தமிழ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லாங்குவேஜ் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜஸ் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அதனால நீங்க தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து நீங்க வேற எங்கேயா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா இப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க படிச்சுட்டு இருக்கவங்களா தான் நோ கொடுங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து நோ கொடுத்துக்கோங்க. இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க ஒரு என்ஓசி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எம்ப்ளாயர் கிட்ட என்ஓசி வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நீங்க வேலை செய்யலைன்னா நோ வந்து கொடுத்துக்கோங்க, இல்லை என்ஓசி வாங்க முடியலன்னா நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்களோட போட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சரையும் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். போட்டோ வந்து அப்லோட் பண்ணும்போது போட்டோ சைஸ் வந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் ஆனது 20 கேபிக்குள்ள இருக்கணும். ஸோ ஃபைல் சைஸ் கரெக்டாக பார்த்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரிவியூ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை ஃபைனல் இருக்கா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சாச்சு. இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் போஸ்ட் வந்து டஸ் நாட் மேக் ஃபோன் கால்ஸ் ஃபார் எனி பர்பஸ். ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுக்காகவும் வந்து கால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஆர் ஓபிசி மேல் டிரான்ஸ்மேல் கேண்டிடேட் வந்து 100 rupees இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் வந்து தனியாக பே பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேன் பி பெய்ட் அட் எனி ஹெட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் அந்த 100 rupees வந்து பே பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறதுனாலும் நீங்கள் அதுக்கான பேமெண்ட் மெத்தடை வந்து பண்ண முடியும்.
ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி எங்கள் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடுக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th நீங்கள் தமிழ் கண்டிப்பாக லாங்குவேஜ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து இந்த தமிழ்நாடு சர்க்கிளில் வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்க்கு நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட்டை பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை சர்வ் பண்ணுறேன்னா பிடிஎஃபாக நீங்கள் வந்து சர்வ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கான 100 rupees பேமெண்ட் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா மட்டும் கண்டிப்பாக இந்த 100 rupees பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ திரும்பவும் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இங்கே ஃபீ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ஸோ பே ஆன்லைன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் கேட்டிருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த 100 rupee ஆனது பே பண்ணணும். மற்றவங்களுக்கு பேமெண்ட் வந்து கிடையாது. ஸோ அதனால நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீ பேமெண்ட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா, அதில் இருக்கிற நம்பரை தான் கொடுக்கணும். நாம் அடுத்து வந்து இந்த ஃபீ பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட நேம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி அமௌண்ட் வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 100 rupee வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபீ பேமெண்ட் வரல அப்படின்னா நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஆனால் ஃபீ பேமெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 100 rupees பே பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த அப்ளை ஆன்லைன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்ளை வந்து கொடுத்துக்கணும். இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ டைரெக்டாக நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்க்கிளில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மொபைலுக்கு வந்து திரும்பியும் ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். அடுத்தது வந்து நீங்க உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுக்கணும். இதில் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமா இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணீங்கன்னா அது அப்படியே வந்து காப்பி ஆயிடும். உங்களோட ப்ரூஃப்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கரெக்டாக வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதில் உங்களோட போர்டு, நீங்கள் எந்த போர்டில் 10th முடிச்சிருக்கீங்க, சிபிஎஸ்சியா இல்லைனா வந்து ஸ்டேட் போர்டா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெட்ரிகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிசல்ட் டைப்பில் வந்து இப்போ ரிசல்ட் டைப் வந்து நம்ம போர்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வரும். இதில் மார்க்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ், அடுத்தது வந்து நம்மளோட லாங்குவேஜ், இப்போ தமிழ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தமிழ் லாங்குவேஜ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதனால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, தமிழில் எத்தனை மார்க்கு, மேக்ஸு, சயின்ஸு, அதில் சயின்ஸில் ப்ராக்டிக்கல், தியரி, சோஷியல் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்கணும். இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஜாப் உங்களுக்கு இருக்குது அப்படின்றனால இந்த இதில் வந்து கரெக்டாக உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே கொடுத்துருக்க சிஜிபிஏ ஸ்கோர் அப்படின்றத நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணியிருக்கனால இந்த நோட்டில் வந்து நாட் அலாட்டட் பை யுவர் பாடி, அதாவது நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய போர்டில் வந்து இது அலாட்டட் கிடையாது. ஸோ இந்த ஃபீல்டை நீங்கள் வந்து பிளாங்காக விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டோம். அடுத்து சூஸ் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் செலக்ட் டிவிஷன் அப்ளைங் ஃபார் என்ன டிவிஷனுக்கு, அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த டிவிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட் ஆஃபீஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எது ப்ரிஃபரன்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்றத கொடுக்கணும். ஸோ உங்களோட கம்யூனிட்டி வைஸ் வந்து எந்தெந்த பிளாக்குக்கு டிவிஷன்ஸ்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, அதாவது லோக்கல் லாங்குவேஜ் இப்போ தமிழ் படிச்சிருக்கணும், அதே சமயத்தில் உங்களோட கம்யூனிட்டி வைஸும் வந்து எந்தெந்த இதில் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்க அப்படின்ற ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் ஃபுல்லாக கொடுக்கணும். இதில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்க எல்லாமே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் எந்த போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்னன்னா இப்போ நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட வெரிஃபிகேஷன் டைமில் நீங்களோட 10th மார்க் ஷீட்டு, உங்களோட ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணணும்.
அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் பிரிண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இதுல எல்லா டீடைல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபார்மை நீங்க வேணும்னா டவுன்லோடோ பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுல கீழே வந்து நம்ம என்னென்ன ப்ரிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த மாதிரி என்ன ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்குறீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இங்க ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்வியூஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ நீங்க உங்களோட சர்டிபிகேட் எல்லாம் ஒரிஜினல் நீங்க வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ மார்க் வைஸ் ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஸோ யார் யார் செலக்டடா அவங்களுக்கு எல்லாமே வந்து இன்டிமேட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதில் தான் இந்த டிக்ளரேஷன்ல டீடைல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அப்ளை பண்ணுறது. ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் ஃபீஸ் வந்து இருக்குன்னா அது ₹100 கண்டிப்பாக பே பண்ணீங்கன்னா தான் அடுத்தது அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண முடியும். இதுவே உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ் அண்ட் ஓபிசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ்க்கெல்லாம் வந்து ஃபீஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஈஸியாக சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இதுல அப்ளை பண்றவங்க உங்களோட 10th மார்க் வந்து அதிகமா இருக்கு, 10th நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வேகன்சிஸ் வந்து கிடைச்சது. அவங்களோட 10th மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பாட் அப்பாயின்மெண்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இன்னமும் நிறைய பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ நிறைய பேத்துக்கு ஜாப் கிடைச்சது தெரியும். பட் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்து லாஸ்ட் டைம் கிடைக்கல அப்படின்னா இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த டைம் லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 10th முடிச்சிருக்கீங்க, 10th நல்ல மார்க் இருக்குன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாபா தான் இருக்கும். இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.